அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். நம்ம அப்டேட் நம்பர் 86. அவங்க ட்ரூ ப்ராமிஸ் 4ன்னு சொல்லிட்டு 83வது அலையை இஸ்ரேல் மீது இன்றைக்கி காலையில் ஏவியிருக்காங்க. இஸ்ரேல் மட்டும் கிடையாது, நிறைய அரபு நாடுகள் மீதும் ஏவியிருக்காங்க. கொஞ்சம் இஸ்ரேல் 2 நாட்களாக தடுமாறிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வரைபடத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சீஃப் முதல் முறையாக வெளிப்படையாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆட்கள் பற்றாக்குறை, இது இப்படியே போனால் ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேற்று ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு புலம்பல், அது கிட்டத்தட்ட ஒரு பிரீஃப் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்கல. அது அவங்களோட புலம்பலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நேட்டோ நாடுகள் எங்களுக்கு உதவி பண்ண வரலன்னா அவங்களுக்கு உதவி பண்ண எல்லாம் உங்களை காப்பாற்ற வந்தால் கடைசியில் என்ன விட்டுட்டீங்களா அப்படின்ற அந்த அர்த்தத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் ஈரான் அந்த கான்ஃபிடன்ட் லெவலில் அப்படியே வச்சுருக்காங்களான்னா அப்படியே வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட அவங்க குறையாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன, அராக்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக, ஒரு சிறப்பான தகவலாக பார்த்து விடலாம். ஸோ வாங்க வாக்காளர் பெருமக்களை, நீங்கள் பயங்கர பிஸியாக இருப்பீங்க, தேர்தல் நேரம் நெருங்கி விட்டது. அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் எனக்காக செலவு பண்ணுங்கள், அப்படி போயிட்டு வந்துடலாங்க. அமெரிக்கா கிட்டேயும் ஈரான் கிட்டேயும் அரபு நாடுகள்கிட்டையும் போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குடையோடு வாங்கின தடவை அரபு நாடுகளில் மழையாக பொழிஞ்சிட்ருக்கு, இடியாக மின்னலாக அப்படி பயங்கரமாக பண்ணிட்டு மின்னலாக இருக்குது. அது கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு பிரீஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் பக்கமே அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. பட் நான் வீடியோ பதிவு எடுக்கும்போது பாதிக்கு மேலே சந்திப்பு இருந்தது. அந்த சந்திப்பு வரைக்கும் பேசினேன். குறிப்பாக அந்த கிஃப்ட்டை பற்றியும் பேசினேன். அந்த கிஃப்ட்டு ஆரம்பத்தில் சொன்னார்னா, ஏற்கனவே நாங்கள் பிடிச்சி வச்ச ஈரான் கப்பல் தான், அதை நாளைக்கு மூழ்கடிக்க சொல்லிட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக கேட்கும்போது தான் அந்த கிஃப்ட்டை பற்றி பேசினேன். அது ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் அதில் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால இதுலேயும் நான் தகவல் சொல்கிறேன். தகவல் சொல்வதற்கு முன்பு மற்றொரு விவகாரத்தை சொல்லிடுறேன். நேற்று அவர் நைட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம இரவு பதிவில் பார்த்ததுக்கும் உடனே நைட்டு நம்ம இந்திய நேரப்படி கரெக்டாக ஒரு 12லேருந்து 1 மணி இருக்கும், ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தார். அந்த எக்ஸல பதிவில் என்ன பார்க்க முடியுதுன்னா, ஆஸ் ஃபார் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட், ஈரானுடைய கவர்மெண்ட் அமெரிக்கா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்களாம். அமெரிக்கா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணதுனால நாங்கள் இந்த யுத்தத்தை, அதாவது எனர்ஜி பிளான் டிஸ்ட்ரக்ஷனை ஒரு 10 நாள் தள்ளி வைக்கிறேன். எப்போ அப்படின்னா ஏப்ரல் 6, 2026 8 PM வரையும் தள்ளி வைக்கிறேன். ஹோப் இந்த ஸ்டேட் நல்லபடியாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. நிறைய ஃபேக் மீடியாஸ் எல்லாமே தவறான தகவல்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஈரான் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க, தவறாக சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸோ இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அவர் நம்புகிறார், இன்னுமே ஈரான் தன்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அப்படின்னு நம்புகிறாரு. அதை நம்ப வைக்கிறது 2 பேர். யாருன்னா, ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று அவர் கூட இருக்கிற விக்ஸாப் அவர்கள். இவர் எவ்வளோ மனுஷன் வெளி உலகமே தெரியாமல் இருக்கிறாரான்ற இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வைக்கப்படுகிறது. அதை தாண்டி மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஃப்ரான்ஸில் G7 கூட்டம் நடக்குது. அந்த G7 கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நேட்டோ நாடுகள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஆபத்தான காலங்களில் நாங்கள்லாம் உதவி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உக்ரைனுடைய யுத்தமே எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் நாங்கள் போயிட்டு அவங்கள காப்பாற்றுவதற்காக எல்லாமே பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நன்றி மறந்தவர்கள், நன்றி கெட்டவர்கள்ன்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தொடர்ந்து ஓப்பன் பண்ணுவதற்கான அனைத்து வித முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். G7 பேசுகிறேன். இப்போ கூட எங்களுக்கு அதனோட பலன்கள் கிடையாது, அது மற்ற நாடுகள் தான் அனுபவிக்க போகிறாங்க. மற்ற நாடுகள் அனுபவிக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செய்கிறோன்றாங்க. ரைட், ஏன் ஆரம்பிச்சிங்கன்ற இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வரும். இருந்தாலும் ஐரோப்பா நாடுகள் இதுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டியது. நாட் ஏ மை வார், யூரோப்பியனுடைய வார் வேறு, எங்கள் வார் வேறு, தனியாக பிரித்து பேசிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியர் வெப்பனை சப்போஸ் நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தோன்னா லட்சக்கணக்கான உயிர்கள் இன்றைக்கி கொன்று குவிச்சிருப்பாங்க, இன்க்ளூடிங் ஐரோப்பா மக்களையும் சேர்த்தி தான் சொல்கிறேன், அவங்களையும் காப்பாற்றிருக்கிறோன்ற மாதிரி தொடர்ந்து இந்த விவகாரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஐரோப்பா தரப்புலையும் ஸ்டாண்டு கிளியராக இருக்கிறாங்க. காஜா கலாஸ் அவர்கள், ஐரோப்பாவுடைய ஃபாரின் பாலிசியினுடைய தலைவர், என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், ரஷ்யா பெரிய இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க ஈரானுக்கு, அவங்களுக்கு சேர்த்து ப்ரெஷர் கொடுங்கன்னா அவங்க பொருளாதார தடையை நீக்கிறீங்க அப்படின்றாங்க. இந்த சந்து கேப்பில் கூட அவங்க ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுங்க, ஏன் இன்னும் ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்களே பீலிங்கில் இருக்கிறாரு, பயங்கர பில்டிங்காக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் போய் அங்கே ப்ரெஷர் கொடு, இங்கே ப்ரெஷர் கொடுன்னா என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம்.
ஆர்கே சேனலில் பார்த்தவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ஒரு ஷார்ட்டான ப்ரீஃப் என்னென்னா, ட்ரம்ப் எப்படி நம்பி இருக்கிறார், அதாவது என்ன மாதிரியான கிஃப்ட் கொடுத்து நம்ப வைத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க பாகிஸ்தான் வந்து விக்ஸாப் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஈரான் நமக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. எப்படிப்பா நம்புறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, இந்த மாதிரி எங்கள் ஃப்ளாக் இருக்கக்கூடிய 10 எண்ணெய் கப்பல் அவங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு அனுப்புகிறாங்க. இது கிஃப்ட் வந்து அவர் ட்ரம்ப்புக்கு தான் அப்படின்னு சொன்னது. சரி, விக்ஸாப்பும் போயிட்டு அவர்கிட்ட ட்ரம்ப்புக்கிட்ட சொன்னது. ட்ரம்ப்புமே என்ன பண்ணிட்டாரு, அதை நம்பி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ட்விட்டை போட்டுக்கிறார் போல. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, தலைவரே 8 கப்பல் வந்துடுச்சு, இன்னும் 2 தான் பெண்டிங்னு சொல்ல. அவருமே ஆமாம் 8 கப்பல் வந்துருச்சு, இன்னும் 2 தான் பெண்டிங்னு போய் விக்ஸாப்பை அங்கே கன்வே பண்ண. அதுக்கப்புறம் தான் இவர் சரி ரைட்டு முழுமையாக அடிபணிந்தே விட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவர் நினச்சிட்டார். யார்? ட்ரம்ப் நினச்சிட்டார். இடையில் பாகிஸ்தான் தான் மேபி பிட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவரே அவங்க வந்து உங்களை அடுத்த கட்ட தலைவராக, அதாவது ஐதுல்லா அலி காமினி அவர் இறந்து போயிட்டார், அவர் இன்னொருத்தரும் கோமா நிலையில் இருக்கிறாரா, நீங்களே இருந்துக்கோங்கன்ற மாதிரி கேட்குறாங்க தலைவரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் அவர்கிட்ட. அதையும் விக்ஸா போயிட்டு கன்வே பண்ணியிருப்பார் போல். இந்த மாதிரி தகவல்களை நம்பி ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் பேசுகிறாரு. எவ்வளோ ஒரு டெக்னாலஜி இருக்குது உங்ககிட்ட, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கப்பல் கடந்ததா கடக்கலையா எதுவுமே தெரியாமல் என்ன கிஃப்ட்டு எதன் அடிப்படையில் நீங்கள் சொன்னும் போது பாகிஸ்தான் ஃப்ளாக் இருக்கக்கூடிய 8 கப்பல் போய் சேர்ந்துருச்சு, இன்னும் 2 தான் பெண்டிங் இருக்குது, அதையும் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னும் போது தான் ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய அந்த அவரை சுற்றி என்ன மாதிரி ஒரு பிம்பத்தை வைத்திருக்காங்க, அவர் வெளி உலகம் வந்து பார்க்குறாரா இல்லையா, இதெல்லாம் எனக்கு யாரோ எந்தெந்த அரசியல் தலைவரையும் எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி பாகிஸ்தான் தரப்புலையும் சொல்கிறாங்க, அதாவது கவாஜி ஆசிஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யுத்தத்தோட நோக்கமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணுறது தான் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. அப்போ யுத்தத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தது, ஓப்பனில் தானே இருந்ததுன்றாரு. இருந்தாலும் எனக்கு பாகிஸ்தான் மேலே நிறைய டவுட் இருக்குது இந்த இடத்துல. மறுபடியும் இன்றைக்கி காலையில் கூட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, பயங்கரமாக போயிட்டுருக்கு, நாங்கள் இன்னும் பேசிகிட்ருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த தரப்பில் மறுத்துட்ருக்காங்க. ஆனால் இவங்கள நம்புகிறாங்கன்னா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கலாம்னா, அமெரிக்கா வந்து இந்த யுத்தத்தை நிறுத்தணும், அவ்வளோதான், நம்ம வெற்றி பெற்றுட்டோம், ஆல்மோஸ்ட் வெற்றி மாபெரும் வெற்றி, இடையில கேக்கு வெற்றிலே ஊட்டிலே சாப்பிடுங்களே கொண்டாடுங்களே, அந்த மனநிலையில தான் இப்போது நிலைமைக்கு அமெரிக்கா இருக்குது. ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள் அடித்தோமா, ரிஜிம் சேஞ்ச் வந்ததா, ரைட்டு கிளம்பணுமா, வெற்றி அவ்வளோதான் அப்படின்ற மனநிலையோடு போனவங்களுக்கு இது பெரிய ஒரு செக் வச்சுட்டாங்க. இப்போ இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வந்து பாகிஸ்தான் அவங்களுக்கு இடைநிலை என்ற பேரில் பெரிய வேட்டு வச்சிட்ருக்குறாங்க. ஒரு நாட்டாமையோட பிம்பத்தை அப்படியே மேலே கண்ணாடி பாட்டல் மேலே ஹைட்டில் இருந்து கீழே தரையில் விழுந்து, அது கல் மேலே விழுந்தால் என்ன ஆகுமோ அந்த மாதிரி நேற்று அவர் கொடுத்த பேட்டியில் டோட்டலாகவே அவர் இழந்துட்டார். அது எத்தனை பேரை உணர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே உணர்ந்துட்டார். சரி, இங்கே பெரிய ஒரு சுச்சுவேஷன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணல, இதுக்கப்புறமும் ஓப்பன் ஆகுமான்னு தெரியல. ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே ரஷ்யாவாவது சேஃபாக இருக்கணும்னா அங்கே மறுபடியும் செயின்ட் பீட்டர்பர்க்கில் இருக்கக்கூடிய மற்றொரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஏற்கனவே பாதி அடித்து முடிஞ்சுது. மீதி பாதியை வந்து அடிச்சிட்டாங்க இன்றைக்கி உக்ரைன், பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தோம்னா, கெமிக்கல் பிளான்ட்னா பொட்டாஸ் அண்டு ஃபெர்டிலைசர் தயாரிக்கக்கூடியது, அங்கேருந்து ஏற்றுமதி செய்கிற மிக முக்கியமான ஃபெர்டிலைசர் மீது அடிச்சிட்டாங்க போயிட்டு. இந்த மாதிரி தொடர்ந்து ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகளை கடந்த 4 நாட்களாக குறி வைத்து அடி என்று அடித்து கொண்டிருக்கிறார்கள். சரியான நேரத்தில் ஜெலன்ஸ்கி வந்து பயங்கரமாக பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஒரு தரப்பில் அமெரிக்கா வந்து எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நான்லாம் பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட, இதனால் ரஷ்யா பலனடைஞ்சிடக்கூடாதுன்றதில் தெளிவாகிறார். அது ஏதோ ஒன்று போய்ட்டு, ஆனால் இருக்கிற சூழ்நிலை இப்போ உலகளாவிய அளவில் தேவை அதிகமாக இருக்கும்போது ஐரோப்பா நாடுகளுக்கே தேவை. ஏப்ரல் 4ஆம் தேதி ரஷ்யா கிட்ட அவங்க வாங்க போகிறாங்க கிட்டத்தட்ட. இந்த சூழ்நிலையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கன்னிங் ஃபெலோ மாதிரி வந்து ஆக்டிவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இனி இருக்க ரொம்ப டேஞ்சராக தான் போயிட்டுருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான். சரி, இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 83வது அலையை ஏவி இருக்காங்க. 83வது அலையை ஏவும்போது ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ணாங்க. அதாவது இவங்க நிறைய பங்கர் பஸ்டெல்லாம் அடித்து நாங்கள் பெருசாக பண்ணிட்டுன்னு சொன்னால் கூட, இந்த பதிவுகள் பார்த்தோம்னா ஒவ்வொரு தாக்கல் நடத்துறதுக்கு முன்பும் ஒவ்வொரு வேவுக்கு முன்பும் வந்து அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் தாக்கல் நடத்துகிறாங்க ஒன்று. பட் இந்த தடவை ஸ்பெயினுக்கு தேங்க்ஸ் கொடுக்குறாங்க, பாகிஸ்தானுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லி தான் 83வது அலையை அனுப்புகிறேன். ஏன்னா இந்தியாவிலேருந்து இன்னுமே காஷ்மீர்லேருந்து பார்த்தோன்னா பெரிய அளவுக்கான ஃபண்டு கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கோல்டு என்னென்ன தங்கிட்டு இருக்கோ
எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி தாங்கிறாங்க. அதுவும் ஒருத்தர் பார்த்தேன், வெஹிக்கிள் ஏதோ ஒரு வாடகை வண்டி ஒன்று ஓட்டிகிட்டு இருந்தார் போல், அதையே சேல்ஸ் பண்ணி அங்கே ஈரான் ஜெயிக்கின்றதுக்காக கொடுத்தன்ற மாதிரி வந்து சொன்னார். ஆனால் அந்த வேவ் வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு 3 அனுப்புகிறாங்க அது ஈரான் தரப்பில். இது குறைவு தான், ஆனால் இலக்குகள் வந்து அதிகங்க. உங்களுக்கு அந்த பதிவை நான் பார்க்குறேன், காட்ட விரும்புகிறேன் நான். இந்த பதிவில் பாருங்களேன், எவ்வளோ இடத்துல பட்டாசு வெடிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். டெல்லவியூ, பிட்டா டிக்வா, அப்புறம் வந்து கீழே ஜெருசலம் பக்கத்தில், அப்புறம் வந்து ஷ்மாஷ் என்ற பகுதியில், அப்புறம் மேலே ஐஃபா. இது வந்து அதாவது அவங்க என்ன சொல்கிறது, ஹெஸ்புல்லா நடத்தாத ஈரான் நடத்திய தாக்குதல் மட்டும் சொல்கிறேன் நான். 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே அதனுடைய புகைப்படங்கள், அங்கிருந்து எடுத்த புகைப்படங்களும் ஆதாரங்களும். இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது எல்லாமே கொத்து குண்டுகளால் அடித்து நிலைகுலைய வைத்திருக்காங்க இஸ்ரேல். மறுபடியும் இன்றைக்கி காலையில் கூட பெரிய அளவுக்கான ஒரு கொத்து குண்டுகள், அதாவது 83வது அலையில் கொத்து குண்டுகளை வீசி இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அந்த சத்தங்கள் கேட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த பங்கர் பஸ்டரில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா, கண்டினியூஸாக வருது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 6:49க்கு, 7:11க்கு, 8:19க்கு, 8:55, 10:30க்கு 1, 10:53, 13:18, 17:02, 17:44, 23:52, 1:40 இந்த மாதிரி ½ அன் ஹவர், 1 ஹவருக்கு ஒரு தடவை, 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அதாவது கொத்து குண்டுகளாக அனுப்பலனா கூட திடீர்னு 2 ட்ரோன் அனுப்புறது, திடீர்னு அனுப்புறது, இந்த மாதிரி அவங்க கொடுக்குற கேப்பில் ஹெஸ்புல்லா நடத்துறது. இது எல்லாமே இஸ்ரேலினுடைய மனநிலையை பாதித்திருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனநிலையை வந்து பாதித்திருக்கிறது. எப்படி நம்ம சொல்லலாம்னா, அவங்க ஐடிஎஃப்னுடைய சீஃப் வந்து என்ன சொல்கிறார், ஜமீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போதைய சூழ்நிலைக்கு நம்ம ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை லெபனானுக்குள்ளே போகும்போது, அதாவது சதன் லெபனானுக்குள்ளே போகும்போது ஹெஸ்புல்லா கடுமையாக ரிஃப்ளெக்ட் கொடுக்குறாங்க. எப்படி ஹெஸ்புல்லா கடுமையாக ரிஃப்ளெக்ட் கொடுக்குறான்றது முன்பு இவர் என்ன சொன்னார்னு நான் சொல்லிடுறேன் நான். இவர் இது மாதிரி ஆட்கள் ஷார்ட்டேஜாக இருக்குது, மக்கள் இன்னும் அந்த வந்து அந்த ஆர்வம் வரல, 4,40,000 ரிசர்வ் வீரர்கள் இருக்கிறாங்க, இன்னும் நம்ம ஏன் கூப்பிடாமல் இருக்கோம், பெரிய நம்ம கிரிட்டிக்கலில் இருக்கோம், இந்த கண்டிஷன் போச்சுன்னா இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும்ன்றாரு. யார்? அவங்களுடைய டிஃபென்ஸ் சீஃப் சொல்கிறாரு. அவங்களோட டிஃபென்ஸுடைய சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார் தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட ஆட்கள் பற்றாக்குறை, ரிசர்வ் இருக்கிறவங்களும் வர விருப்பம் இல்லாமல் வெளிநாடுக்கு எல்லாம் போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் கொலாப்ஸ் ஆகிடும், மக்கள் பொறுப்புணர்வை உணர்ந்து யுத்தகலத்துக்கு வாங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் விடுத்திருப்பது என்பது அது மேலும் அவர்களை வந்து பலவீனப்படுத்தியிருக்கு. இது அவங்க செய்தி குறிப்பிலேருந்தே வந்திருக்கு. ஏன் இவங்க இந்த அளவுக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உடஞ்சே பேசியிருக்கிறார் அப்படின்னா, ஹெஸ்புல்லானுடைய தாக்குதலை நம்ம பார்க்க முடிகிறது. ஹிஸ்புல்லா வந்து அவங்க டைரக்ட் ஹிட் 25ஆம் தேதி மட்டும் 38 கிளைம் பண்ணியிருக்காங்க. அதாவது சுட்டு வீழ்த்தினது இல்லாமல் நாங்கள் டைரெக்டாகவே அடிச்சிருக்கோன்றாங்க. ஆனால் ஆய்வுகள் என்ன சொல்லுகிறது என்றால் 26ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்க அனுப்புனது, இஸ்ரேலை நோக்கி அனுப்புனது 86 ஒன்று, அடுத்து வந்து 90 பக்கமே அனுப்பியிருக்கிறாங்க. 90 ராக்கெட்டுக்கு மேலே அனுப்பியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி காலையிலேருந்து சொல்கிறாங்க 100 தாண்டிடுன்றாங்க. அப்போ டே பை டே வந்து அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ லெபனானுடைய அரசாங்கமும் என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா கூட இவ்வளோ ஆயுதங்கள் அவங்களோட பின்புலம் இல்லாமல் இது கிடைக்காது ஹெஸ்புல்லாவுக்கு. அங்கே லெபனானுடைய இராணுவமே இவங்களுக்கு பின்புலமாக பயங்கரமாக உதவி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இன்னொரு கோணத்துலையும் பார்க்க முடியுது. ஏன்னா லெபனானை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் சிரியா ஃபுல்லாக அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. சிரியா வந்து அல் ஜுலானி அரசாங்கம், ஒருவேளை அவங்களுக்குள்ள மறைமுகமாக ஹெஸ்புல்லாவுக்கு உதவி பண்ணுவாங்களான்னா ஜுலானிக்கு ஹெஸ்புல்லாவுக்கும் பயங்கர எதிர்ப்பு. இந்த பக்கம் பார்த்தோன்னா கடற்பகுதி, அதுவும் வாய்ப்புகள் இல்லை. எப்படி அவங்க இந்த அளவுக்கு ஆயுதங்கள் வருது பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். ஹோம்மேடு சாக்லேட் மாதிரி டெய்லி சாப்பாடு செய்கிற மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க போல் அந்த இடத்துல அவங்க. ஏன்னா உங்களுக்கு வரைபடத்தை நான் அடுத்தடுத்து காட்ட விரும்புகிறேன். லெபனானுடைய தாக்குதல் இங்கே இது வந்து லெபனானில் நடந்த தாக்குதல் நான் காட்டுறது. கீழே இருந்து வாங்க, நெஹ்ராயான்ற பகுதியில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், 4ன்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தாக்குதல். 3 ஏக்கர் இடத்துல வந்து முன்னேறுறாங்க. அடுத்த கவுண்டர் அஃபென்ஸாக இஸ்ரேல் முன்னேறும் போது அந்த டேங்கை அடிச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. அந்த டேங்க் அடித்து முன்னேற விடாமல் பார்க்குறோன்றாங்க. லிட்டானி ரிவர் பக்கத்துலேயும் பெரும்பாலான பகுதியில் தாக்குதல் மாறி மாறி 2 சைடு நிகழ்ந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்கின்ற அடுத்தடுத்த வரைபடங்கள் எல்லாமே அந்த முன்னேற்றங்களையும் ஹிஸ்புல்லா நடத்தப்படுகிற பதில் தாக்குதல்களையும் தொடர்ந்து அவங்க வெளியிடுற வீடியோ பதிவும் பார்க்க முடியுது. ஈரானுடைய இராணுவத்தை விட ஹிஸ்புல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்களான்னா ஆமாம். ஏன்னா ஈரான் கூட என்ன பண்ணுறாங்கன்னா 19 ஒரு வேவை மட்டும் அனுப்பிட்டு நாங்கள் அனுப்பிட்டோம், நான் இந்தியாத்திலலாம் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க.
ஆனால் ஹெஸ்புல்லா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ பதிவோட அந்த லொக்கேஷன் அந்த இடம் எங்கே அடித்தோன்ற ஆதாரத்தோடு வெளியிடுறாங்க ஹெஸ்புல்லா. அப்போ பாருங்கள் யார் டெக்னிக்கலாக ஈரானோடு பெரிய ஆளாகிறாங்க ஹெஸ்புல்லா. மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் நினைப்பாங்க இந்த இடத்துல எப்பா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் டெய்லியும் கோட்டாவின் அடிப்படையில் அடித்தமே எங்கப்பா அவங்க எங்கிருந்துப்பா வந்தாங்கன்ற ஒரு பதில் இந்த இடத்துல வருது. அப்போ லெபனான் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சதன் லெபனானை இணைப்பது மூலமாக மற்றொரு கான்யூனிஸை பார்க்க போகிறீங்க, மற்றொரு காசாவை பார்க்க போகிறீங்க அப்படின்ற போது 1100 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. இது நாங்கள் வந்து இனப்படுகொலையாக பார்க்குறோம், இது வந்து ஒரு வார் கிரைம் அப்படின்றாங்க. ஹெஸ்புல்லா இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா இந்த வார் கிரைமை நாங்கள் நிறுத்தணும்னா நீங்கள் ஹெஸ்புல்லா தாக்குதலை உடனே நிறுத்துங்க, நாங்கள் தாக்கல் நிறுத்துறோன்றாங்க. என்ன பண்ணுவாங்க? அரசாங்கத்தோட ஓங்கி நிற்கிறாங்க ஹெஸ்புல்லா. அதனால் இது டூ ஆர் டை கான்செப்டில் தான் வந்து நிற்கும். இன்றைக்கி வந்து பிரேசிலினுடைய லூலுடா சில்வா அவர்கள் வந்து பேசுகிறாரு. பேசும்போது மனுஷன் ஒரு மாதிரி அப்படி கண்ணு தண்ணி விட்டார். திடீர்னு ஏன்னா அவங்க மாதிரி பாலஸ்தீன மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து பெரிய அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் போயிட்டு மழை, வெயில், புயல், இனப்படுகொலை இதெல்லாம் தாண்டி அந்த மக்களோட கடினங்களை அவர்களோடு கடந்து என்னால் செல்ல முடியவில்லைன்னு கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாராம் அன்றைக்கி அவர் பேசும்போது. அது இல்லாமல் ஃப்ரான்ஸ் தரப்புலேயே வந்து பெரிய அளவுக்கு அந்த லெபனானுக்கான ஆதரவு அலைகள் வருகிறது. ஆனால் இவ்வளோ பேசுகிற நீங்கள் அந்த யுத்த காலத்தை வந்து நிறுத்த முடியுமா அவங்களால? எதல் லூடா சில்வா அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களாக இருக்கட்டும், இல்லை துருக்கி அதிபர் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான்னா மேக்ரான் தான், துருக்கி அதிபர் எடகன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஓடி வந்து கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணிங்கன்னா நிறுத்த முடியுமா, ட்ரை பண்ண முடியுமானா அது கேள்விக்குறி தான். அப்போ இந்த மாதிரி டெய்லியும் நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம், எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட அந்த டைலாக் பேசும். இந்த மாதிரி மக்கள் கொண்டுட்டு இருக்காங்க, அது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் நேஃப்டலி பெனட் அவர்கள் வந்து இதுக்கு முன்பு நடந்த தாக்குதெல்லாம் ஆரவாரமாக பயங்கரமாக பேசினார். மனுஷன் நேற்று பொடேன்னு ஒரே போட்டார். நெதன்யாகு அரசாங்கத்துக்கு வந்து எந்த ஃபியூச்சர் திட்டமும் கிடையாது, ஒரு திட்டத்தை முழுமையாக முடக்கக்கூடிய தைரியமும் கிடையாது. காசாவில் வெற்றி பெற்று விட்டார்களா? முழுமையாக சக்ஸஸ் பண்ணிட்டாங்களா? இல்லை. சதன் லெபனானில் முழுமையாக சக்ஸஸ் பண்ணிட்டாங்களா? ஹெஸ்புல்லாவை முடிச்சிட்டாங்களா? இல்லை. சரி, ஈரானை அடித்தாங்களே, அங்கேயாவது ஏதாவது தீர்வு கிடைச்சதா? இல்லை. இந்த மாதிரி அங்கங்கே தொட்டு எல்லா பக்கமும் தாக்கல் நடத்தி இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு கேள்விக்குறி உள்ளாக்கி இருக்கிறார் நெதன்யாகு அவர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம். பட் இதற்கு முன்பு இதே இவர் பெனட் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பாராட்டி இருக்கிறார். ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆஹா ஓஹோ ஏஹே அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு அவர் இன்றைக்கி ஓடி வந்து நகி இல்லை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க இன்டர்னலாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. என்ன இன்டர்னலாக அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா வான் தடுப்பு சாதனங்கள் குறைந்து விட்டது, தாக்க நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா, வேலை செய்யலையா, அனுப்புறது ஈரான் கொத்து குண்டுகளாக அனுப்புகிறாங்க, நிறைய குடியிருப்புகள் மீது அனுப்புகிறாங்க, நிறைய பாதிக்கப்படுது. இதுக்கு முன்பு ஈரான் பயங்கரமாக இருக்கிற அவங்களுடைய மிலிட்ரி டார்கெட்டும் மற்றதும் மட்டும் தான் எய்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் கண்மூடித்தனமாக எய்ம் பண்ணுறாங்க. பட் இவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட முக்கியமான சைட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க குடியிருப்புகள் அடிக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இஸ்ரேலில் பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, முதல் முறையாக அந்த நியூஸை நான் கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி கூட அடித்தாங்க, நான் இல்லைன்னா இல்லை, நிறைய குடியிருப்புகள் அடித்தாங்க. அவங்க தலைவர்களை கொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு குடியிருப்பாக அப்படியே சரித்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஈரான் தரப்பில் வந்து பர்பஸாகவே நேற்று குவாம்ன்ற பகுதியில் குடியிருப்புகளை தான் அடித்தாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி இந்த யுத்தக்காலம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அதாவது இராணுவ டார்கெட் மீதி எல்லாம் தாண்டி குடியிருப்புகளை நோக்கி நகருமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடியுது. ஆனால் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிற 2 நபர்கள், ஒன்று அராக்சி அவர்களும், இன்னொன்று வந்து பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் ஒருத்தர் இருக்கிறார். அவங்க 2 பேர் தான். ஒரு 2 நாளைக்கு முன்பு இஸ்ரேல் வந்து இருக்கிற 2 பேர் தான் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறாங்க, அவங்களையும் போட்டுடலாமா அப்படின்ற திட்டத்தில் இருக்காங்க. அப்போ அமெரிக்கா கூப்பிட்டு இங்கே பாருப்பா, இது மாதிரி பாகிஸ்தான் உள்ளே பூந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, நீ பாட்டுக்கு யார் யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த வராங்களோ அவங்கள போட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கப்பா, ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைக்கட்டும், நீங்கள் பாட்டு தூக்கிறாதீங்கப்பான்ற மாதிரி கூப்பிட்டு சொன்னதாக ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள் சொல்கிறாங்க. மேபி அவங்க விட்டு கேட்டாங்களா, அவங்களோட கற்பனை கதைகள்லான்னு தெரியல. ஆனால் கற்பனை கதைகள்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இஸ்ரேல் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஏன் டவுட்னா, எப்படி அராக்சி அவர்களும் பெசஸ்கியன் அவர்களும் வந்து உயிரோடு இருக்கிறார், மீதி எல்லாமே வந்து போட்டாங்களே, இவங்க மட்டும் எப்படி உயிரோடு இருக்கிறாங்க? மேபி அவங்க தான் மொசாதோட ஸ்பையாக இருப்பாங்களா? இந்த மாதிரி இடாயின்னு வீரப்பா பேசிட்டு கடைசியில் எதுவும் முடியாமல் நாங்கள் அமெரிக்காவின் பப்பட்டாக இருந்துக்கிறோன்னு கடைசி நேரத்தில் மாறிடுவாங்களா?
இல்லை அந்த அமெரிக்கா அந்த பிம்பத்தை உருவாக்கிடுவாங்களான்ற இன்னொரு பதற்றமும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரோ ஈரானியன் மக்களுக்கு தோன்றுகிறது. அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தோன்றவில்லை, பட் இங்கே இருக்கிற நிறைய மக்களுக்கு தோணுது. அராக்சி அவர்களும் பெசஸ்கியான் அவர்களையும் விட்டு வச்சுருக்காங்கன்னா பிற்காலத்தில் அவராக தான் இருப்பாங்களான்ற மாதிரி பார்க்குறாங்க. எனியோ ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரானுடைய ஐஆர்ஜிசியோட ஸ்போக் பர்சன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரான் வில் பி ஏ ஈரான். எப்போவுமே நாங்களாக இருப்போம். நாங்கள் ப்ரோலாங்கடு வாருக்கு தயாராகிட்டோம். 10 லட்சம் வீரர்கள் தயாராக இருக்காங்க உங்களுக்காக. எப்போ வரீங்க அமெரிக்கா? நீங்கள் சீக்கிரமாக வாங்க, உங்களுக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை என்பது கிடையவே கிடையாது. எங்களோட அலைகளை நீங்கள் அனுபவிங்கள். அதுவும் நீங்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் அமெரிக்க நிலைகளை முழுமையாக அகற்றும் வரை எங்களது தாக்குதல்கள் தொடரும். கத்தார், குவைத், UAE நீங்கள் தான் எங்களோட முக்கிய இலக்காக இருக்கீங்க. அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய இலக்கு யார் அப்படின்னா, எங்களுக்கு UAE தான். இந்த 2 லெசர் டனப், கிரேட்டர் டனப், அபு மூசா 1971 இந்த தீவோட பிரச்சனை தொடர்ந்துட்டுருக்கு. இந்த பிரச்சனை UAEக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் கூட தொடர்ந்து ஈரான் கிளைம் பண்ணுறாங்க. அதனால் அமெரிக்கா மத்தியஸ்தம் செஞ்சு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் அந்த தீவை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்களான்றதுனால பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் நாங்கள் எங்கள் மீது அந்த குட்டி தீவுகளை கைப்பற்றினீங்கன்னா நீங்கள் தரைப்படை தாக்கல் அனுப்பி பக்ரைனை பிடிச்சிருவோன்னே. இன்றைக்கி பக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மக்கள், இல்லை ஈரான் சூப்பர் நினைக்கிற மக்கள் எங்கள் நாட்டில் இருக்காதீங்க, கிளம்பிடுங்கன்ட்டாங்க. இனியும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மக்கள் பக்ரைனுக்குள்ளே இருப்பது சால சிறந்ததல்ல அப்படின்னு அந்த நாட்டோட மினிஸ்டர், இன்டீரியர் மினிஸ்டர் வெளிப்படையாகவே அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார். பாரு, மற்ற நாட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணல, அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்காளிங்களே அவரே அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதை மற்ற நாட்டில் அனௌன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் அவங்க மட்டும் இல்லை, இப்போ கத்தாரிலே அதே சூழ்நிலை தான். மீது எல்லா நாடுகளும் இப்போ அந்த சூழ்நிலைக்கு தான் வந்துட்டாங்க. எடுத்து நீங்கள் வீடியோ வெளியிட்டாலும் பெரிய பிரச்சனை தான். அது இல்லாமல் நேற்று இன்னொரு வார்னிங் கொடுத்துட்டாங்க ஈரான் தரப்பிலிருந்து. அவங்க மோஸ்ட் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ரொம்ப முக்கியமான பகுதிகள் சொல்லிட்டு மொத்தம் ஒரு 7 புகைப்படங்களை வெளியிட்டாங்க. இந்த புகைப்படங்கள் எல்லாமே முடித்து தள்ளிட்டு போயிட்டே இருந்துடும் நாங்கள் பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஈரான், ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா எப்போவுமே ஃபால்ஸ் ஃப்ளாக் ஒரு மையமாக வச்சு தொடர்ந்து அரபு நாடுகள் அழிக்கிறதுல குறியாக்குறாங்க. ஈராக், சிரியா, லிபியா இது எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ண அவங்க இப்போ ஈரான் கிட்ட நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் ஆப்கானிஸ்தானை சேர்த்தின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த வரைபடங்கள் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் முழுமையாக தெஹரன் மெசாத்துன்னு சொல்லிட்டு துருக்மெனிஸ்தான் பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே ஏதாவது ஆயுதங்கள் வந்திருக்குமான்னு சொல்லிட்டாங்க. விமான நிலையங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி 5ன்ற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. கீழே சபகர் போர்ட் பக்கத்தில் முட்டையில் அடி வாங்கினதாகவும், ஆனால் விமானங்கள் தப்பித்து போனதாகவும் தான் இன்ன வரைக்கும் தகவல் வந்திருக்கு. சுட்டு வீழ்த்தின மாதிரி தெரியல, பட் நிறைய பேர் ஈரான் கிளைம் பண்ணுறாங்க. நம்மளால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளால தான் சோறுன்னும் போது நம்பிக்கலாம். அமெரிக்கா F-35 5ன்றது 4 பேந்தர் அப்பாஸ் நேற்று கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மீதி எல்லாமே இஸ்பகானுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியரும், தெஹரானையும், ஷிராஷ் என்ற பகுதியும் கடுமையான தாக்குதல். 2 இடத்துல மக்கள் ஆதரவு போராட்டம், அதாவது ஈரானுக்கு ஆதரவான போராட்டம். குவைத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பார்டர் பகுதி இருக்குல்ல, அங்கே அதாவது ஈராக்குடைய பார்டர் பகுதி மேலேயும் கீழேயும், அதாவது குர்தீஸ் மக்கள் நாங்கள் ஈரானுக்கு தான் ஆதரவாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இஸ்ரேல் அடுத்தடுத்த அனிமேஷனோடு வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய இன்டீரியர் சைட்டில் எந்த அளவுக்கு ஆயுதங்கள் தயார் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு குடோன்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழிச்சிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி சிட்கார் அப்படின்ற ஒரு பகுதியில் IRGCயோட ஏரோஃபோர்ஸினுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ், மற்றொரு ஹெட்குவார்ட்டர்ஸ் முழுமையாக நேற்று இரவு அழிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் கசான் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் ஈரான் பகுதியில் கடுமையான தாக்குதல். ஈரான் தெஹரன் மீது விடிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. நைட்டு கடுமையான ஹிட்டு, பயங்கரமான ஹிட் இருக்குது. உங்களுக்கு அடுத்த பெரிய அளவு ஹிட் அடிச்சிருக்காங்க, ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்றைக்கி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 6 பொதுமக்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக சிராஸ் என்ற பகுதியில் நிறைய மிசைல் ஃபேக்ட்ரி இருந்ததாகவும், அந்த மிசைல் ஃபேக்ட்ரியை நாங்கள் அழிச்சிட்டோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காஸ்பியன் சி பக்கத்தில் துறைமுகத்தை அழித்ததுனால ஏன் கசகஸ்தான்லாம் இன்னும் கேட்காம இருக்கீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து உருவாக்குறது தானே, ஏன் இன்னும் நீங்கள் கண்டனங்கள் தெரிவிக்காமல் இருக்கீங்கன்ற ஒரு கேள்வியும் வைத்திருக்கிறார் அராக்சி அவர்கள். நான் உங்களுக்கு ஈராக்கை பற்றி அடுத்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். ஏன்னா ஈராக்குக்கு என்னாச்சு அப்படின்னா, அந்த PMFன்னு சொல்லிட்டு பாப்புலர் மொபைல் ஃபோர்ஸ் பக்கத்தில் ஈராக்கினுடைய இராணுவம் இருந்தது. இப்போ ஈராக் இராணுவம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ரோ ஈரானியன் குரூப்புக்கு நீங்கள் அமெரிக்கா மீது அடின்னு சொல்லிட்டாங்களா,
உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஈராக் மிலிட்ரி ஃபோர்ஸர்கள் நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. நீங்கள் எங்களை அடின்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் ஏன் இன்னும் இருக்கீங்க, கிளம்புங்கன்றாங்க. உள்நாட்டுக்குள்ளே இனி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. முதல் முறையாக அங்கே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஆள் இல்லாத போட்டு கேமரா மூலயமா வாட்ச் பண்ணுவதற்காக ஒரு போட்டு களமிறக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 450 மீட்டர் வரைக்கும் பக்கத்தில் போயிட்டு சர்வே பண்ணோமா, கிட்டத்தட்ட 2200 நாட்டிக்கல் மைல் வரைக்குமே ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணலாமா. இனி சூழ்நிலைகள் எப்படி வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தாய்லாந்து போன்ற நாடுகளில் தொடர்ந்து அந்த கேஸோட பற்றாக்குறை நிலவி கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அங்கே பார்க்க முடிகிறது அங்கே நிறைய அளவுக்கு. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.